அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 21/6/2025 விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 7ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 9:30 முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9 to 10:30 மணி வரை. குளிகை 6 to 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்று உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:54 மிதுன லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய தடைகளையும் பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருக்கீங்களா? கடன் தொல்லை நிறைய இருக்குது. இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு வழி தெரியாமல் இருக்கீங்களா? அதே போல் உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அமையவே மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் விரும்பக்கூடிய வகையில் பலன்கள் அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் நாளாக அமையலாம். ஆனாலும் இன்று தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் வெற்றி காண முடியும். பணியை பொறுத்தவரை இன்று அதிகமான பணிகள் காணப்படலாம். கூடுதலாக கொடுக்கப்பட்ட வேலைகள் அதிக நேரத்தை எடுத்துக்கொண்டு செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை நல்லிணக்கம் இன்று அவ்வளவு சரியானதாக காணப்படாது. இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சியான நாளாக ஆக்குவதற்கு துணையுடன் முறையான தொடர்படலை மேற்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சாதகமானதாக இல்லை. பண தட்டுப்பாடு ஏற்படலாம். இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கண்களுக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் அவசியம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பதட்டமான சூழ்நிலை காணப்படலாம். அவைகளை சாமர்த்தியமாக கையாள வேண்டும். இன்று வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பிறரிடம் நட்புணர்வோடு பழக வேண்டும். சிறந்த பாடல் கேட்பதன் மூலமாக சற்று ஆறுதல் பெறலாம். பணியை பொறுத்தவரை இன்று கவனக்குறைவு காரணமாக திறமையாக பணியாற்ற இயலாது. தேவையில் இன்று வேலையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் லேசான மற்றும் களிப்பான தருணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். துணையை காயப்படுத்தக்கூடிய வகையில் இன்று கவனக்குறைவான வார்த்தைகளை பேச நேரிடலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. செலவுகளை தாண்டி பாதுகாப்பாக சேமிக்க இயலாது. இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தலைவலிக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க சாதகமான நாள் மற்றும் பல நல்ல பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது. இன்று உங்களை ஆதரிக்கக்கூடிய நல்ல நண்பர்களையும் கூட்டாளிகளையும் பெறுவதற்கு வாய்ப்புகள் காணப்படுகிறது. பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்பாட்டின் மூலமாக திறமை வெளிப்படும். இன்று அதன் விளைவாக உங்களுக்கு ஊக்கத்தொகை சலுகைகள் வகையில் பலன் பெற முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். அணுகுமுறை துணையை மிகுந்த அளவில் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக காணப்படும். சேமிப்பிற்கு அதிகமான வாய்ப்பு உள்ளது. இன்று நிதி வளர்ச்சி கணிசமாக உயர்ந்து காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நல்ல ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். ஆற்றல் மிகுந்து காணப்படுவீர்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சுமூகமாக காணப்படும். இன்று உங்களுடைய லட்சியத்தை விரைவாகவும் எளிதிலும் அடைவீர்கள். இன்று மகிழ்ச்சியான நாளாக காணப்படும். உங்களுடைய வீடு புனரமைத்தலுக்கோ அல்லது புதிய வீடு வாங்குவதற்கோ இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். பணியை பொறுத்தவரை பணி சூழலில் வளர்ச்சி வாய்ப்பு சாதகமானதாக உள்ளது. நீங்கள் சவால்களையே திறமையாக கையாளுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் நல்லுறவு வளரும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சுதந்திரமானதாக இருக்கும். மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள். சேமிப்பு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படும்.
காணப்படும். மகிழ்ச்சியின் காரணமாக ஆரோக்கியம் திடமானதாக காணப்படும். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிதமான பலன்களே உங்களிடம் காணப்படுகிறது. தற்போதைய நிலைமைகளில் நீங்கள் மனக்குழப்பத்தோடு காணப்படுவீர்கள். பெரியவர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு வழிகாட்ட மிகவும் உதவும். பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படும். திட்டமிட்டு பணிகளை ஆற்றுவதன் மூலமாக நற்பலன்களை பெறலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும் பொழுது விஷயங்கள் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். துணையுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. பேச்சில் இனிமையும் இன்று உள்ளன்பையும் வெளிப்படுத்துங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவினங்கள் அதிகமாக காணப்படும். இன்று போதுமான பணத்தை சேமிப்பது கடினமாக காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது. உரிய மருத்துவ சிகிச்சை உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிதமான பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு சாதகமான பலன்கள் அமைய நீங்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுதல், அது சம்பந்தமாக பயணம் மேற்கொள்ளுதல் இன்று மெச்சத்தக்கதாக அமையும். பணியை பொறுத்தவரை மேற்கண்ட பணிகள் பாதியில் நிற்கலாம். இன்று கூடுதல் பணிகள் சேர்வதன் காரணமாக கொடுக்கப்பட்ட பணிகள் தேங்கி கிடக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் காதலையும் அன்பையும் வெளிப்படுத்த மாட்டீர்கள். அவரை காயப்படுத்தும் வகையில் இருக்கலாம். இது உங்களுடைய நடத்தையை பற்றி கவலையை உண்டாக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை ஏற்ற இறக்கத்தோடு காணப்படும். குடும்ப அங்கத்தினர்களுடைய ஆரோக்கியத்திற்காக செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ளவும் செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படலாம். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையும். இன்று எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் பயனுள்ளதாகவும் எளிதாகவும் இருக்கும். பணியை பொறுத்தவரை மகிழ்ச்சியுடன் பணியாற்றுவீர்கள். அதனால் உங்கள் மேலதிகாரிகளின் நட்பெயரையும் அங்கீகாரத்தையும் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை பராமரிக்க இன்று தொடர்பாடல் திறமையால் அவருடைய இதயத்தில் இடம் பிடிப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு சிறப்பானதாக இருக்கும். சௌகரியங்கள் மற்றும் செழிப்பை அனுபவிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கிய குறைபாடுகள் எதுவும் இருக்காது. மகிழ்ச்சியும் சாந்தமான மனப்பான்மையும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பயனுள்ள முடிவுகள் கிடைப்பதை காண முடியும். மிகுந்த ஆற்றலும் உற்சாகமும் காணப்படும். முயற்சிகளில் வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் அமையும். இன்று அனைத்து விஷயத்திலும் வெற்றி பெறலாம். பணியை பொறுத்தவரை இன்று பணியில் உங்களுடைய திறமைகளை காட்டுவீர்கள். திறமை மற்றும் புத்திசாலித்தனம் உங்கள் செயல்பாட்டில் பிரதிபலிக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான அணுகுமுறையில் அமைதியை கடைபிடிப்பீர்கள். இதனால் துணையுடன் நல்லுறவு வளரும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு மகிழ்ச்சி அளிக்கத்தக்க வகையில் காணப்படும். இது கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகளாக இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மனதில் நிறைந்து காணப்படக்கூடிய உற்சாகம் காரணமாக நல்ல ஆரோக்கியம் காணப்படும். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் மிதமான பலன்களே உங்களுக்கு காணப்படுகிறது. உங்களுடைய சோம்பலும் உற்சாகமின்மையும் காணப்படும். அது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கலாம். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது. தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது. உங்கள் மேல் அதிகாரிகளின் கவனத்திற்கு இது செல்லும். அதிருப்தியை வெளிப்படுத்துவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள். திருப்தியான தருணங்கள் காணப்பட்ட போதிலும் அவற்றை நீங்கள் உணர மாட்டீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று கூடுதல் செலவினங்கள் காணப்படலாம். பயணங்களின் பொழுது பண இழப்புகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். தோல் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. எண்ணெய் பதார்த்தங்கள் உண்பதை தவிர்ப்பது நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய தினம் குறைந்த அளவு சாதகமான நாளாகவே காணப்படுகிறது. இன்று தன்னம்பிக்கையை இழக்க நேரிடலாம். எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளுங்கள். நகைச்சுவை உணர்வோடு எதையும் ரசிக்க தெரிந்தால் இன்றைய நாள் நல்ல பலன் காண முடியும். பணியை பொறுத்தவரை கொடுக்கப்பட்ட பணிகளை சரியாக நேரத்தில் முடிப்பதற்கான சாத்தியம் கிடையாது. இன்று உங்களுக்கு இது கவலையை உண்டாக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாளை மகிழ்ச்சிகரமாக ஆக்குவதற்கு வளைந்து கொடுக்கக்கூடிய அணுகுமுறை அவசியம். மகிழ்ச்சியை தக்க வைக்க அனுசரித்து செல்ல வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையில்லாத செலவுகளால் கையிருப்பு வற்றிவிடும். சேமிப்பதற்கு குறைந்த வாய்ப்பே காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் தலைவலி காணப்படலாம். ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியடைவதற்கு சாதகமான நாளாக அமைகிறது. நல்ல தருணங்களை அனுபவிப்பதற்கு உகந்த நாளாக அமைகிறது. புதிய தொடர்புகள் மற்றும் பொதுக்கூட்டங்களில் பங்கு கொள்ளுதல் போன்ற விஷயங்கள் இன்று நீங்கள் இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளலாம்.
பணியை பொறுத்தவரை பணிகளை ஒழுங்குமுறையான அணுகுமுறையோடு செய்து முடிப்பீர்கள். இன்று நீங்கள் பணியில் மூத்தவர்களுடைய பாராட்டை பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உங்களது உணர்வுகளை நேரடியாக வெளிப்படுத்துவீர்கள். இதனால் துணையுடன் மகிழ்ச்சியாக நேரம் கழியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அபாரமானதாக காணப்படுகிறது. பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தை இன்று சிறப்பாக பராமரிப்பீர்கள். மன உறுதியோடு காணப்படுவீர்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமானதாக அமையாது. முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை கூடுதல் வேலை பொறுப்புகள் காரணமாக கொடுக்கப்பட்ட பணிகளை சரியான நேரத்தில் முடிக்க இயலாது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் பொறுமையான அணுகுமுறை தேவைப்படுகிறது. உணர்வுகளை ஆக்ரோஷமாக வெளிப்படுத்த நேரிடலாம். அதனை தவிர்ப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்ப பொறுப்புகள் காரணமாக பணத்தை அதிக அளவில் செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக கவனம் செலுத்த வேண்டும். கண் வலி அல்லது முதுகு வலியால் அவதிப்பட நேரிடலாம். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.